Hey Awesome Beauties, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெமெடி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா Detan face pack. ஓகே, இப்ப சன்டான் எதுக்கு ஆகுது? சன்டான் நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாம அப்படியே செம்மையான வெயில வெளியே போகும்போது நமக்கு சன்டான் ஆகுது. அதுவும் நம்ம ஒரு வெயிலுக்கு இன்னும் நல்லா அமோகமா சன்டான் ஆகும். ஸ்கின் டேண்ட் ஆச்சுன்னா நமங்களோட ஃபேஸ்ல அங்கங்க டார்க் பேச்சஸ் ரொம்பவே டல்லா தெரியும். ஆனா கவலையை விடுங்க, நான் இந்த வீடியோல சொல்லியிருக்க ஃபேஸ் பேக் நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட சன் டேன் எங்கேயோ காணாம போயிடும். அதுவும் இல்லாம உங்களோட ஃபேஸ் ஒரு புதுசா அப்படியே பிரைட்டா தெரியும். அதனால அது மட்டும் இல்லாம இந்த ஃபேஸ் பேக் நான் யூஸ் பண்ணிருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே கிச்சன் இன்கிரீடியன்ஸ் தான். அதனால நீங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தவறாம வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள், ஒரு பாதி தக்காளி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. விதை மட்டும் வந்துடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ தக்காளி புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸ் பேக்குக்கு நம்ம யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஸ்கின் லைட்னிங் ஏஜென்ட்ஸ். ஃபஸ்ட்டு கடலை மாவும் நம்மளுக்கு நல்லா ஸ்கின் லைட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற ரஃப்னஸ் எல்லாமே சரியாகும். நல்லா ஸ்மூத்தான ஸ்கின் கொடுக்கும். அப்புறம் நம்ம கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணோம். அதுவுமே ஸ்கின் லைட்னிங் ஏஜென்ட் தான். அதில் கர்க்யூமின் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அதில் இருக்கிற கர்க்யூமின் நம்மளோட ஸ்கின் டேனு கொஞ்சம் கருப்பாக இருக்கும்ல, அந்த பிக்மெண்டேஷன் எல்லாமே கியூர் பண்ணும் இந்த கர்க்யூமின். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி யூஸ் பண்ணியிருக்கோம். தக்காளியில் ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது. ஆக்சாலிக் ஆசிடும் நமக்கு ஸ்கின் லைட்னிங் ஏஜென்ட் தான். நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாமே சீக்கிரமாக சரியாகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபேஸ் பேக் ஃபுல்லாக நம்ம போட்டு முடித்த உடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அலர்ஜி ஆகுதோ என்னமோன்னு பயப்படாதீங்க. அது இப்படி ஆகுதுன்னா உங்களோட ஸ்கின்ல ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். உங்களோட ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே அது புல் அவுட் பண்ணுது. நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே நீங்கள் என்ன ஸ்டோர் பாட் நீங்கள் ஃபேஸ் பேக்ஸ் ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கூட இவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது. நம்மளாம் இப்போது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதே கிடையாது. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பவர்ஃபுல்னு. அதுவும் இதில் நம்ம போட்டிருக்கிற கஸ்தூரி மஞ்சள் தான் இந்த லைட்டாக அரிக்கிறதுக்கு காரணமே. ஆனால் அது அவ்வளோ எஃபெக்டிவ்ங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதோட பவர் என்னன்னு. இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் வைக்கலாம். இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இது லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்கும். உடனே நீங்கள் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிடாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஸ்கின் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த ரெமெடி செம்ம எஃபெக்டிவான ரெமெடிங்க. அதனால இந்த ஃபேஸ் பேக்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆசம் பியூட்டிஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் பை ஆசம் பியூட்டிஸ்.